சும்மாவா? 2005 அந்த கட்சியை ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சொல்லாங்க, என்னங்க 70 கட்சியில் 71 அது கட்சின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. நான் 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. எது? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒண்ணு அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சாதாரணமா நினைக்கல. அதனாலதான் இங்க நடக்கிற நிகழ்ச்சியை கூட டிவியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், சரி 50 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சுங்கிறாங்க. பொங்கல் பையில கலைஞர் பாருங்க, உதயசூரியனை கையில கட்டாம இப்படி இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்? பாதிப்பு, விஜயகாந்தோட பாதிப்பு. நம்மளும் இப்படி கையை வச்சு எப்படியாவது நம்ம ஓட்ட வாங்கிடக்கூடாது. அதுலயும் உதயசூரியன் சின்னப்பட்டிருக்காரு. எப்படியெல்லாம் அவர் தான் ஆட்சியை பிடிக்க பாடுபடுறார். இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல மந்திரியோட ஊர், மந்திரி ஊர் இருந்தா எங்களுக்கு என்னையா, இன்னொரு 4 மாசத்துல எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லிடுவாங்களே மக்கள். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? காவல்துறை சொன்னாங்க, பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். இங்க பேசின மாநில துணை செயலாளர் சேலம் மாவட்ட இளங்கோவர்கள் கூட சொன்னார், பிரமாதமா போலீஸ் கொடுத்திருக்க. கடைசியில பார்த்தேன், நான் 1.5 மணி நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை. என்னையா, எல்லா வண்டியும் ரோட்ல நிற்கும். நம்ம ரூட்டு போட்டு இங்க வண்டி நிக்கிறோங்கிறோம். வேணும்னே இவங்க எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணுங்கிறக்கான. நான் என்ன, தமிழ்நாடே இன்னைக்கு கவர்னர் ஒரு சேர்ல வர்றாரு, முதலமைச்சர் சேர்ல இருக்கார். அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு. நான் ஒன்னும் அப்படி கிடையாது, முடங்கி போயிட மாட்டேன். ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு, அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது. அது மாதிரிதான் நான் முடங்கடங்கிற அவசியம் இல்லை. இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன். ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க கையை கட்டிக்கிட்டு சும்மா நிற்கிறாங்க. ஹோட்டல்ல கூட சொன்ன, என்னையா நீங்க பண்றீங்கன்னா சும்மா நிற்கிறாங்க. இப்படி இப்படி இப்படி. கலைஞர் வந்தா உடனே என்னையா, என்ன இவங்களுக்கு என்ன பட்டாவா போட்டிருக்கு தமிழ்நாடு? நான்